எல்லாரும் என்கிட்ட போய் சொல்லி சமைக்க சொன்னீங்களா? ஆம், இல்ல பாரதி, அது வந்து நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஆதி இந்த ஆபீஸ்ல இருக்காருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன்தான் போன் பேசும்போது அங்க வர சொன்னான். ஓ, போன்ல பேசிட்டு தான் போனீங்களா? அவர் நம்பர் எப்படி கிடைச்சது? நான் தாமா எங்க வாணி மிஸ் கிட்ட வாங்கினேன். நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் என்கிட்ட சத்தியம் எல்லாம் பண்ணியும் என்ன ஏமாத்திருக்கீங்கல்ல? இதுக்கு மூல காரணமே நீயாதான் இருந்திருக்க. பாரதி 5 வருஷத்துக்கு முன்னாடி உன்னையும் என்னையும் ரோட்ல விட்டு போனாரே, மறந்துட்டியா? மறந்துட்டியாடி? பாரதி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதுக்கு சின்ன பிள்ளைய போட்டு இப்படி அடிக்கிற? இவ்வளவு அடிக்கவே கூடாது. ஆதித்யா எந்திரிச்சிட போறான், மெதுவா பேசு. எந்திரிச்சு வரட்டும், எல்லாத்தையும் கேக்குறேன். அவனை மட்டும் எதுக்கு விட்டு வச்சிருக்கீங்க? அவனுக்கும் எல்லாத்தையும் சொல்லி உங்க கூட கூட்டு சேர்த்துக்க வேண்டியதானே? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படியே நீங்க எல்லாரும் போய் அவர் முன்னாடி நின்ன உடனே உங்க எல்லாரையும் அவருக்கு தெரிஞ்சிருச்சா? இல்ல அவர் வேணான்னு அழிச்சிட்டு போன எல்லாமே திருப்பி ஞாபகம் வந்துருச்சா? எதுவும் நடக்க போறது இல்லல்ல, அப்புறம் எதுக்கு இந்த நாடகம்? நாடகமெல்லாம் ஆடல பாரதி, உனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோம். எனக்கு இப்ப எல்லாமே நல்லதா தான் நடந்துட்டு இருக்கு. திரும்பவும் அவரை என் வாழ்க்கைக்குள்ள கூட்டிட்டு வந்து எனக்கு நீங்க கெட்டது செய்யாம இருந்தாலே போதும். பாரதி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவன் மண்டைக்குள்ள இருந்து எல்லாத்தையும் அழிச்சுட்டான், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? மனசுக்குள்ள இருக்க வேண்டியது எல்லாம் அப்படியே தானே இருக்கும். அப்படியெல்லாம் அவனை அவ்வளவு ஈஸியா தூக்கி போட்டுற முடியாது பாரதி. ஆனா அவர் அன்னைக்கு எங்களா அப்படிதானே தூக்கி போட்டுட்டு போனாரு. கையில இவளையும் வயித்துல ஆதித்யாவையும் சுமந்துட்டு இருந்த என்ன அன்னைக்கு ஈஸியா தானே விட்டுட்டு போனாரு. பாரதி, அன்னைக்கு உங்க 2 பேருக்கும் நடுவுல என்னென்ன பிரச்சனை இருந்ததுன்னு உனக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அன்னைக்கு நீங்க 2 பேருமே தப்பான முடிவை தான் எடுத்தீங்க. அதை யாராலையும் தடுக்கவும் முடியல. ஆனா இன்னைக்கு அவன் உன் கண் முன்னாடி வந்து நிக்கிறான்னா என்ன அர்த்தம்? நீங்க 2 பேரும் செஞ்ச தப்ப சரி பண்ணிக்கிறதுக்காக அந்த ஆண்டவனே உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பா தான் நினைக்கணும். ஆமா பாரதி. வாங்க ஆதி, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன், என்னாச்சு? பாரதியோட ரெசிக்னேஷன் லெட்டர். இந்த டிவிஷன் ஓபன் பண்ண காரணமே பாரதி தான். அவங்க வேலை பார்த்து கொடுத்து எல்லாம் ரெடி ஆகிற நேரத்துல இப்படி பண்ணிட்டாங்களேன்னு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் என்னால தானே. அன்னைக்கு நான் மட்டும் அப்படி நடந்துக்காம இருந்திருந்தா இந்நேரம் பாரதி வேலையில இருந்திருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது ஆதி. நாம நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்குது. நான் வேணா ஒரு தடவை பாரதி கிட்ட போய் பேசி பார்க்கட்டுமா? ஏன் திரும்பவும் ரிஸ்க் எடுக்கிறீங்க? அவங்க தான் உங்களை பார்த்தாலே எரிச்சல் ஆகுறாங்க, சண்டை போடுறாங்களே. அதுக்காக பேசாம இருக்கிறதும் தப்பு தானே. அவங்க வேலையை விட்டுட்டு போனதுக்கு காரணம் நான் தான் நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு தடவை நான் போய் பேசி பார்த்தா அந்த கில்ட்டினஸ் அது குறையும். நீங்க போய் பேசினா அவங்க வருவாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? தெரியல, ஆனா பேசி பார்க்கறது நல்லதுன்னு தோணுது. சரி ஆதி, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி ஒரு டேலண்டட் ஸ்டாஃப்காக பேசி பார்க்கறது தப்பு இல்லை. நீங்க போய் பேசி பாருங்க. ஓகே. என்ன தெரியும்னு கேக்குறேன்ல, சொல்லு. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா என்ன பைத்தியக்காரி மாதிரி இருக்கா? இல்லம்மா, அது வந்து எங்க கத்துக்கிட்ட இதெல்லாம்? ஸ்கூல்ல இப்படி ஏமாத்துவா உனக்கு சொல்லி கொடுக்கறாங்க? ஏங்க, நாங்க சும்மா விளையாட்டுக்கு தான் பேசிட்டு இருந்தோம். இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. தயவு செஞ்சு வெளியில போங்க ப்ளீஸ்.
உங்களை தான் சொல்றேன், வெளியே போங்க. சாரி. ஏண்டி இந்த அளவுக்கு யோசிக்கிற நீ? என்ன நீ ஏமாத்தணும் நினைச்சதே தப்பு. இதுல வேற நான் இறக்கப்படுவேன்னு சொல்லி ஏமாத்தத்துக்கு ஐடியா வேற குடுக்கற. இதெல்லாம் பண்றது தப்புன்னு உனக்கு தெரியலையா? அம்மா அவருக்கு ஏதோ பண்ணுதுமா. அடிச்சுன்னா அப்படியே பல்லெல்லாம் உடைஞ்சிரும் பாத்து. அம்மா அவர் நிஜமாவே நெஞ்சு புடிச்சிட்டு இருக்காருமா. தமிழ், அவர் முன்னாடி உன்னை அடிக்க வேண்டாம்னு பாக்குறேன். அவரை என் முன்னாடி நடிக்க வேண்டாம்னு சொல்லி போ சொல்லு. சொல்றியா இல்லையாடி? போ சொல்லு. அம்மா அவருக்கு உண்மையாவே ரத்தம் வருதுமா. அங்க பாருமா. பாரு தமிழ், ஏமாத்தாத. அம்மா அங்க பாருமா, ஒரு மூக்குல இருந்து ரத்தம் வருதுமா.